நியூ காலேஜ்லேருந்து வந்து வடையும் டீயும் குடிச்சிட்டு கேட்டால் கேஎம்டி டீக்கு அடிமை. நல்லா இருக்கும் மச்சான். பக்ரி என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் வரல மச்சான், டீ வடை நல்லா இருக்கும். இஞ்சி டீ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சூடாக செம்மையாக இருக்கும். என்ன வடையா? டீயும் வடையும் சாப்பிட்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துருக்குறேன் மச்சான். சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். சரி, இப்போ சாப்பிட்டுட்டு வாக்கிங் போறியா இல்லாட்டி வாக்கிங் போயிட்டு சாப்பிட்றியா? டீ சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு அடுத்த டீக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அட பாவி, அப்படின்னா பிரயோஜனமே இல்லையடா. பிரயோஜனம். நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்தா முடிஞ்சது. வாக்கிங் 2 வருஷமா போறேன், வெயிட்டே குறையலம்பாங்க. இதுதான் ரீசன். நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கேன்டீனுக்கு முக்கால்வாசி பேர் வந்து இஞ்சி டீக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க. அதுல இவனும் ஒருத்தன். இல்ல ஏழை இப்படி பண்றிய. அந்த இஞ்சி டீ என்னன்னா இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பரா கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஓகே, பட் அதில் வர அந்த ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கல்ப்ரிட். அந்த ஒயிட் சுகரை கட் பண்ணிவிட்டு வெறும் லிமிட்டாக ஏலக்காய் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்தி. பட் டீயாக குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அன்ஹெல்தி. என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஹெல்தி. லிமிட்டாக குடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீ லிமிட்டாக எங்கடா குடிக்கிறா? ஒரு நாளைக்கு 4 டீ அடிக்கிறா. லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது. லிமிட்டாக சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ரைட்டு. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அப்படிதான் சொல்கிறான். லிமிட்டாக சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறான். இப்போ என்ன சொன்னா பார்த்தீங்களா, டீ அடித்தோம், வாக்கிங் போனோம், திருப்பி போய் டீ அடிக்க போகிறோம். ஒரு வடையும் டீயும் சாப்பிட்றதுக்கு வந்து அங்கேயாவது இவ்வளோ தூரம் வந்துருக்கிறான். வா போகலாம், சீக்கிரம் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. டீ குடிக்க டைம் ஆச்சு. பாவி, கடைசியில் என்னையும் லிஸ்ட்டில் சேர்த்துட்டியா? வாங்க 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 வாங்க.